ஓ எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். சொல்லுங்க, எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்தை நான் சொல்லி நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். என்ன தெரியுமா? 2024 அப்பா கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்தாரு பார்த்தியா கொஞ்சம், அதை செழித்தோங்க செய்திடுவா. நம்புறவங்க, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. உற்சாகமா, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், இயேசு கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமென். உயர்வடைவேன், ஆமென், என்னை. அல்லேலூயா, ஆமென். எடுத்து இப்போ வாசிங்க மல்கியாவின் புத்தகம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம் 2024 ஆண்டுக்கான வாக்குத்தத்த வசனம் மல்கியா 4:2. சத்தமா வாசிங்க. மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் ஆரோக்கியமாக இருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தையை உணர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த 2024 ஆண்டு நான் ஆரோக்கியமாக இருப்பேன். காரணம், நீதியின் சூரியன் இயேசு என் மேல் உதித்திருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீதியின் சூரியன் இயேசு என் மேல இந்த 2024 உதிச்சிருக்கிறாரு. எனக்கு ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் உண்டாக்கின ஒரு சூரியன், அந்த வெளிச்சம் பட்டா அதிகால வெயில் மனிதனுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகளும் சரி அநேக டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இல்லையா? உண்மைதானே? பிறந்த குழந்தைய காலையில் குளிக்க வச்சு வெயில் காட்டுற மாதிரி, வெயில் படுற மாதிரி பிள்ளைய கொண்டு அந்த வையின்வாங்க. ஏன் தெரியுமா? அந்த அதிகால வெயிலில் வைட்டமின் டி சத்து இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வைட்டமின் டி சத்து என்ன உண்டாக்குது அப்படின்னா, அந்த வெயிலோட அந்த தன்மை, அந்த வைட்டமின் டி சத்து நமக்குள்ள அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய எலும்புகள் பலப்படுமா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எலும்புகள் ஏன் பலப்படுதுன்னா, கவனிங்க, நம்ம சரீரத்தில் நமக்கு பிளட்டு பாருங்க சுரக்குது. அது எங்கே சுரக்குது தெரியுமா உங்களுக்கு? ரத்தம் உற்பத்தி ஆக தெரியுமா தெரியாதா? நம்முடைய எலும்புகளில் இருந்து தான் நமக்கு வேண்டிய ரத்தத்தை கர்த்தர் சுரக்க வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா, ஆமென். அந்த அதிகாலையில் படுகிற வெயில் தான் வைட்டமின் டி சத்தை கொண்டு வருது. அந்த அதிகாலைனா எவ்வளோ நேரம் தெரியுமா? எத்தனை மணி வரைக்கும் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? காலையில் 9 மணி வரைக்கும் அதிகாலை வெயில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலை 9 மணிக்குள்ள யாரெல்லாம் எழுந்து கொள்வீங்களோ நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. காரணம், கர்த்தர் உண்டாக்கின நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து நம்மேல் உதித்து இந்த வருஷம் ஆரோக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதே போல உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா படைச்ச சூரியனால கூட அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நீதியின் சூரியன் என்பது யாரை குறிக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யார் மேல உதிக்கின்றாரு?
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஏசப்பா நாமத்துக்கு நீ பயந்து இருந்தினா நீ ஆரோக்கியமா இருப்ப. வியாதியே வராது, பலவீனம் வராது, கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது இங்க நடக்கிற காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள மிக ஆசைப்படுறேன். ஆசீர்வாதம், இந்த வருஷத்துல நீங்க ஆரோக்கியமா இருக்க போறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த ஆண்டுல என் குடும்பத்தார் அனைவரையும் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்வார். ஆமே. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இதே மல்கியா 4:2 அது வெளியே நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர போறீங்க. ஆமே. இந்த மாதம், இந்த வருஷம் உங்க குடும்பம் கர்த்தர் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். நம்புறவங்க மாத்திரம். 2 ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். 1 ஆரோக்கியம், 2வது வளர்ச்சி. ஒருவேளை வருமானத்துல ஒரு தேக்க நிலையா இருந்து நீங்க மிகவும் அச்சத்தோடு பயத்தோடு, ஏசப்பா இந்த புதிய வருஷத்துலயாவது என் வருமானம் பெருகாதா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகாதா, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு வியாதி பலவீனம் நீங்காதா, கடன் பிரச்சனை மாறாதா அப்படின்ற ஏக்கத்தோடு கூட நீங்கள் இந்த புதிய வருஷத்தில் தேவ சமூகத்தில் ஒருவேளை இந்த யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் கூட ஏசப்பா இந்த வருஷம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏக்கத்தோடு கூட இந்த சத்தத்தை காதுகளை கேட்குற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. 2வது, இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியின் மாதம். இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியின் ஆண்டு. அல்லேலூயா. ஆரோக்கியமும் வளர்ச்சி யாருக்கு இருக்கும்? தேவனுக்கு பயந்தவர்கள். கரத்தை உயர்த்தி, தேவனுக்கு பயந்தவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பயந்த பயம் அப்படின்னா எது அப்படின்னு நீங்க கொஞ்சம் எடுத்து என் கூட அப்படியே கொஞ்சம் வேதத்தை வாசித்தீங்க அப்படின்னா, அந்த பயத்தை குறித்து ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான் இல்லையா? யோசேப்பு தேவனுக்கு பயந்தான், தாவீது தேவனுக்கு பயந்தான், ஒபதியா தேவனுக்கு பயந்தான். எல்லாரையும் சொல்ல முடியலனாலும் முக்கியமான சிலரை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். தேவனுக்கு பயந்ததுனால ஆபிரகாம் மேலே கர்த்தர் உதிச்சாரு. அதனால தான் ஆபிரகாம் நல்ல முதிர் வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தான். அதோடு கூட அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி இருந்துச்சு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுக்கு பயந்தா வளர்ச்சி மனுஷன் பார்க்கறத விட பலமா இருக்கும். நீ நினைக்கிறத விட அதிகமாக வளர்ச்சி இருக்கும். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு எப்போ பயந்தான்? கொஞ்சம் ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மல்கியா 4:2 சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ உன் மேல ஆண்டவர் உதித்தால் முதல் ஆசீர்வாதம் ஆரோக்கியம், 2வது ஆசீர்வாதம் வளர்ச்சி. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் வளர்ச்சி அடைய விரும்புறீங்க, அந்த வளர்ச்சி அடைய வழி தெரியல. எப்படி வளர்ச்சி அடையிறது? என் பிள்ளை வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எப்படி வளரும் அப்படின்னு நீங்க அந்த காரியத்துக்காக நீங்க கவலைப்பட்டு பயத்தோடு ஏக்கத்தோடு இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு நீ பயந்துரு, நீ வளர்ந்துருவே. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேலே உன் கை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனுடைய புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். இப்போ சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்தவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா. இங்க தேவனுக்கு பயந்தவன் ஆபிரகாம் சொல்றாருல, அந்த ஆபிரகாம் எப்படி வளர்ந்தான் தெரியுமா? அவன் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த ஆபிரகாமுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சாம்? அதான் ஆபிரகாம் மிருக ஜீவன்களிலும் வெள்ளி பொண்ணுமான சீமானா இருந்தான். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த வருஷம்
நீங்கள் செல்வ சீமானாக இருக்கணும்னா இயேசு ராஜாவுக்கு பயந்து நடங்க, போதும். நீங்கள் செல்வ சீமானா மாறிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த பயம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உனக்கு நல்லா தெரியும் நான் செய்து தீமைன்னு, அதை இந்த வருஷத்தில் வெறுத்துட்டினா நன்மையானது உன்னை பின்பற்றும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உற்சாகத்தோடு கூட. ஆமென். லேவி ராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை கொஞ்சம் என் கூட நீங்கள் வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னால், லேவி ராகமம் என்னோடு கூட அந்த வேத பகுதியை திருப்புங்க. லேவி ராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இங்கே தேவனுக்கு பயந்த பயத்தை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறது. வாசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. இதுதான் பயம், இதான் பயம். இந்த வருஷம் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறல்ல, இந்த வருஷம் பிஸ்னஸ் வளரணும் விரும்புகிறல்ல, இந்த வருஷம் என் வருமானம் வளரணும்னு நினைக்கிறல்ல, என் பிள்ளை வாழ்க்கை வளரணும்னு நினைக்கிறல்ல, உனக்கு நரைத்தவன் என்பதும் குடும்பத்திலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ உலகத்திலேயோ உன்னை நரைத்தவனை வயதானவர்களை பார்க்கும்போது கனம் பண்ணுகிற பழக்கம் இருக்குமானால் நீயே தேவனுக்கு பயந்தவன். அந்த நாட்கள் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு பெரியவங்க வயதானவங்க வராங்கன்னா உக்காந்துருக்கிற சேரை எழுந்து உக்காருப்பான்னு சொல்ல நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாள் எப்படின்னா, பெரிய ஆள் உக்காந்துப்பா ஏந்திருப்பா, கை காலெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, உட்காரணும். யாரு? சின்ன பிள்ளைங்க. இதை நம்ம ஒரு விளையாட்டாக நீங்கள் நினைக்க வேணாம், ஒரு சிரிப்பாக நினைக்க வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்ட, அடிக்கடி நான் சொல்லுவேன், மனுஷன் சொல்கிறத சிலது செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது. நம்ம யோசிக்க தோணும். இதை சொல்கிறத செய்யாமல் இருக்கவே முடியாது, செஞ்சால் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போன வருஷத்தில் ஒரு வேளை நீங்கள் எழுந்தோ அவங்களுக்கு கனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, எங்கள் மாமியாரையோ எங்கள் மாமனாரையோ அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ எனக்கு மேலானவங்க வளர்ந்தவங்கள எனக்கு கனம் பண்ணுகிற இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. ஆமென் சொல்லுங்க. ஈசாய் சொல்கிறாரு, அப்பா அவன் சகோதரர்லாம் அங்கே வேலையில் ஏதாவது சவுலோடு கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஒரு ஆகாரம் கொடுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான் தாவீது? எடுத்துகிட்டு ஓடுறானா இல்லையா? அதெல்லாம் முடியாதுப்பா, அவெல்லாம் நல்ல நிலைமை ராஜா பக்கத்தில் இருக்கிறான், என்னை ஆடு மேய்க்க விட்டுருக்கா, இதில் வேலை உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்யணுமா சொல்லியிருக்கலாம்ல தாவீது? சொல்லலை. ஏன்னா அவன் தேவனுக்கு பயந்தவன். தகப்பன் சொல்ல தட்ட மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரனுக்கு போய் பார்த்துட்டு வா, ஏதாவது கொடு, ஆகாரம் கொடு, உடனே கீழ்ப்படிவா. பார்த்தீங்களா? தாவீது ஈசாய் சொன்னா கீழ்ப்படுகிறான், யோசேப்பு தன் தகப்பா யாக்கோபு சொன்னா கீழ்ப்படுகிறான். ஆகினால்தான் அவர்கள் உலகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். கரங்களை போய் சொல்லுங்க, தேவனுக்கு பயந்தால் என்னை கர்த்தர் ஆபிரகாமை போல செல்வ சீமானை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ரெண்டாவது கவனிங்க, யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்ன சொல்றான்? நீ நான் அப்படி சொல்ல முடியுமா? இது எந்த இடத்துல சொல்றான், அந்த சூழ்நிலையில் சொல்றான் தெரியுமா? சகோதரர்கள் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை மொத்தம் 12 பேர். 12 பேரில் இந்த யோசேப்பை இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டுட்டாங்க, அடிமையாக இருக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனால, அவன் காரிய சித்தியுள்ளவனா மாறினதுனால, தேவனுக்கு பயந்தவன் சொல்கிறான்ல, அப்படி பயந்ததுனால
அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வளர்ச்சி என்ன தெரியுமா? 11 பேருக்கு கிடைக்காத 12வது இவனுக்கு பெரிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, 12 பிள்ளை இருந்துச்சு. 12 பிள்ளையை விட இந்த யோசேப்பு அதிகமாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார், வளர்ச்சி அடைந்தான். எப்படி தெரியுமா? ஆதியாக 41ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்க, 41ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையாய் அல்லேலூயா, அல்லேலூயா. 11 பேர் இப்படிப்பட்ட வளர்ச்சி அடையல. காரணம், அப்பாவுக்கு பயப்படலை, தகப்பனுக்கு பயப்படலை. ஆனால் யோசேப்பு தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால, தேவனுக்கு பயந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவன் சகோதரர் மத்தியிலே கர்த்தர் அவனை மிகவும் உயர்த்தி காண்பித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நாமத்துக்கு பயப்படுகிற எந்த மகனையும் அடிமையாக கொடுக்க மாட்டார், ஆளுகை செய்கிற பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ வாழ்கிற நாட்களில், நீ வாழ்கிற தேசத்தை நீ ஆளுகை செய்யணும்னா நீ தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். அந்த நாளெல்லாம் பெரியவங்களை பார்த்தாலே ஒரு தனி மரியாதை. அதனால தான் பாருங்கள், அந்த நாட்கள் இந்த ஆட்கள்லாம் ஒரு வியாதி இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. பார்த்தீங்களா? நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிச்சாதான் ஆரோக்கியம். ஆமென் சொல்லுங்க. அப்போ முதியவர்களை கனம் பண்ண நாட்களில் யார் உதிச்சாங்க? அப்போ கர்த்தர் அவங்க மேலே மனதுருக்கமாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த யோசேப்பு எகிப்து முழுவதும் அதிபதியாக மாற ஒரே ஒரு ரீசன் தான், அவன் தேவனுக்கு பயந்தவன். ஆதியாக 42:18 மறக்காதீங்க, அவன் தேவனுக்கு பயந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தாவீதை குறித்து நம்ம கொஞ்சம் வாசித்தோம்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இங்கே தாவீது எப்படிங்க ஆடு மேய்ச்சவன் போய், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் அரசாளுகிற ஒரு ராஜாவாக மாறினா, அதுக்கு ரகசியம் இங்கே தான் சொல்லுது. 2 சாமுவேல் அதாவது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து, அந்த வார்த்தை மட்டும் நல்லா நீங்க மார்க் பண்ற பழக்கம் இருக்குமானா, பைபிள்ல தேவனுக்கு பயந்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படும் போது அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் அதாவது சங்கீதத்தின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வாசிங்க. நான் தேவனுக்கு பயந்தால் இந்த ஆண்டு எனக்கு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை, என் குடும்பமே வளர்ச்சி அடையும். ஆமென். என் சபை வளர்ச்சி அடையும், என் தேசம் வளர்ச்சி அடையும், என் நிமித்தம் உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை எனக்கு தேவன் தருவார். ஆமென். வாசிங்க சங்கீதம் 128:1 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஆமென். சொல்லுங்க, நீ பாக்கியவானா இருக்கணும்னா தேவனுக்கு பயந்து இருக்கணும். சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்னப்பா குறை, அவங்களாம் பாக்கியவான்ப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இதையே சொல்லிட்டு காலத்தை ஓட்டாத, கையை பிடிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையெட்ட வரைக்கும் பிடிங்க. இதே சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டாத. நீயும் பாக்கியவானா மாறணும், உன் பிள்ளைங்களும் பாக்கியவானா மாறணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மாறாமல் இருக்க போகிறேன்? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மனுஷனுக்கு தேவனுக்கு பயப்படாமல் இருக்க போகிறேன்? நீ வாழ்கிற நாட்களில் உன் பிள்ளைங்க ஆஸ்வாதமாக இருக்குது, நீ பார்க்க வேணாவா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவரை நம்புகிறவர்கள் அவருக்கு பயப்படுவார்கள். கரங்களை அசைச்சு ஆமென். ஏன் தெரியுமா அவருக்கு பயப்படுங்கன்னு சொல்கிறேன்? இந்த உலகத்தில் பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கணும். சத்துருவுக்கு பயப்படுகிற பயம் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கணும். ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் ஒன்று தான், நீயே நான் நினைக்கிற மாதிரி இந்த வருஷத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும்
கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே பயத்தோடும். அதுதாங்க நம்ம இருக்கிற இடம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தா அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருமா? சங்கீதம் 128 2ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. முதலாவது, நீ சம்பாதிக்க சேர்க்கிற தெரியுமா சொத்து? இன்னைக்கு அநேகர் பேர் சம்பாதி சொத்து சேர்க்கிற, அவங்க சாப்பிட முடியல, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு போகிறான். காரணம் என்ன தெரியுமா? அங்கே தேவனுக்கு பயந்த பயம் இல்லை. பக்கத்தை கைப்பிடி. உன் வாழ்க்கையில் அப்படி தான் நடக்குதா? நீ சம்பாதிக்கிறத ஊரான் சாப்பிட்றான்னா அல்லது உன் பிள்ளைங்க சாப்பிடுதா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உதவி செய்வது வேறு, தான தர்மம் பண்ணுறது வேறு, நன்மை செய்கிறது வேறு. ஆனால் உன் கைகளின் பிரயாசத்தை நீயும் உன் பிள்ளைகளையும் சாப்பிட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா, அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமோ நன்மையும் உண்டாயிருக்கும். எப்போ? நீ தேவனுக்கு பயப்படும் போது. அடுத்து தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. உன் மனைவி திராட்சை கொடியை போல, அப்படின்னா அந்த திராட்சை கொடி எப்போதுமே படர்ந்து கொண்டே போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்பட 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 கர்த்தர் நமக்கு தந்த மனைவிக்கு ஆரோக்கியம் படர்ந்து கொண்டு போகும், சந்தோஷம் படர்ந்து கொண்டு போகும், ஆசீர்வாதங்கள் படர்ந்து கொண்டு போகும், மகிழ்ச்சி படர்ந்து கொண்டு போகும், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் படர்ந்து கொண்டு போகும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா. அப்படி ஆப்போசிட்டா மாத்துங்க. ஆண்டவருக்கு பயப்படுறனா மனைவி எப்படி இருப்பாப்ல? நீ எலியா இருந்தா பூனையா இருப்பாங்க. ஓடி ஓடி ஒலி எடுத்து, அப்பா இந்த மனுஷன் நான் வெளியே போனால் போதும், சும்மா விட்டா போதும், பேசாமல் இருந்தால் போதும். இல்லை இல்லை இல்லை, உன்னையும் என்னையும் ஏசப்பா கர்த்தர் நமக்கு தந்த ஏற்ற துணை, அதாவது எப்படி இருக்கணுமா? திராட்சை கொடியை போல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. திராட்சை கொடி என்பது படரக்கூடியது, வளரக்கூடியது. அந்த வளர்ச்சி தான் மல்கியா 4:2 நீங்கள் வளருவீர்கள். கரங்களை உயர்த்தி நான் வளருவேன், இந்த வருஷம் நான் வளருவேன், என் குடும்பம் வளரும், என் குடும்பம் சந்தோஷத்தில் வளரும், சமாதானத்தில் வளரும், ஆசீர்வாதத்தில் வளரும். அல்லேலூயா. இதை அறிஞ்சுதான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொன்னான்னு தெரியுமா? சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், இந்த கர்த்தருக்கு பயந்துட்டுனா இந்த வருஷம் உனக்கு குறைவே இருக்காது. சங்கீதம் 34:9 வாசிங்க. அவருக்கு நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் அவருக்கு பயந்திருங்கள். பக்கத்தில் கைப்பிடி. அவருக்கு பயந்துட்டுனா 2023 இருந்த எந்த குறையும் 2024 இருக்காது. நீ நிறைவாய் உன்னை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க. நீர் வந்தா சூழ்நிலை மாறிடும். முடியாதது கூட அப்பாவால முடியும், சாத்தியமாகிவிடும். தேவனுக்கு பயப்பட பயப்பட முதல் ஆசீர்வாதம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தில் 2வது ஆசீர்வாதம் வளர்ச்சின்னு சொன்னேன். 3வது, நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் குறையே இருக்காது. தேவனுக்கு பயந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் குறை இருந்துச்சா? ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குறையை அவனே சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:2 மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 15:2 அவன் என்ன குறை இருக்குது அதை மட்டும் சொல்கிறான். பயந்தவங்களும் குறை இருக்கா சொன்னால ஒரு குறை இருந்துச்சு. என்ன கொடுப்பீங்கப்பா? எனக்கு குழந்தை இல்லாத இருக்கிற எல்லாமே இருக்குது, அது ஒன்று இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னார்? அப்பா நீ எனக்கு பயந்துட்டல்ல, இது ஒன்று குறையா நினைக்கிறியா?
என்ன சொல்றாரு? தொடர்ந்து வாசிங்க. விசாரணைக்காரனா இருக்கிறான். அஞ்சாம் வசனம் 11. கவனிங்க, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை வெளியே அழைத்து, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்பட்டியே அங்க இருந்து உன்னை வெளியே அழைத்து, கரங்களை தட்டி அல்லேலூயா. எந்த இடத்துல பயந்து முடங்கி கிடந்தையோ அங்கே இருந்து உன்னை வெளியே அழைத்து, அல்லேலூயா. எந்த காரியத்துல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே வழி இல்லைன்னு நினைச்சியோ அந்த இடத்துல வெளியே அழைத்து, அல்லேலூயா. வெளியே அழைச்சது முக்கியம் இல்லை, அவர் எங்க பார்க்க சொல்றாரு? கரங்களை தட்டி. அங்கதான் பிளெஸிங் இருக்குது, அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கதான் குறைவுகள் நிறைவாகிற வல்லமை இருக்கிறது. எங்க பார்க்க சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. வானத்தை பார்த்தா என்ன தெரியுது? வானம் தெரியுது, நட்சத்திரம் தெரியுது, சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? சங்கீதம் 121 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்கள் என்ன பண்ணுவேன்? இந்த வருஷம் நீ நினைக்கிற ஒத்தாசை வரணுமா? உன்னையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை நோக்கி உன் கண்கள் பார்க்குமானால் நீ நம்புகிற ஆசீர்வாதம் அது கர்த்தராலே வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால தான் நீ எனக்கு பயந்துட்ட மகனே, பயப்படாத, ஏதோ ஒரு குறையோடு கூட இந்த ஆண்டில், இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சின்ன காரியம் நடக்காமல் இருக்குது ஏசப்பா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பாரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த ஆண்டு மனுஷனை பார்த்து உன் திறமையை நம்பி, உன் அனுபவத்தை நம்பி, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நீ ஆசீர்வாதத்தை இழந்தது போதும். இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி பாரு, நீ அறியாதது, நீ எட்டாதது பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில இந்த வருஷம் நான் செய்வேன். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்படி ஆக கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி பார்க்க 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 நீ வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்ப. தாவீது வளர்ச்சி யாராவது தடுக்க முடிஞ்சதா? யோசேப்பு வளர்ச்சியை யாராவது தடுக்க முடிஞ்சதா? ஆபிரகாம் வாழ்க்கையை வளர்ச்சி யாராவது தடுக்க முடிஞ்சதா? காரணம், தேவனுக்கு பயந்தவன். எதிர்ப்பு வருதா, பிரச்சனை வருதா, எதிராளி உன்னை மிரட்டுறானா, ஒன்னே ஒன்று சொல்லு, எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஓ நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா. என்பலன் ஆரோக்கியம் தெய்வம் தானாமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நம்புறவங்க மாத்திரம். என்பலன் ஆரோக்கியம் தெய்வம் தானாமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது கர்த்தர் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவன் கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் யாரு? ஒரு விசுவாச தகப்பன். அந்த தகப்பன் தேவனுக்கு பயந்ததால அவன் சந்ததியில் வருகிற நாம கூட விசுவாசத்தின் பிள்ளைகள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமோடு கூட ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க தேவனுக்கு பயந்த பயம் முதலாவது குடும்ப தலைவனுக்கும், ரெண்டாவது கர்த்தர் தந்த அதாவது புருஷன் மனைவி, கணவன் மனைவி, நீங்க தேவனுக்கு பயந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க தேவனுக்கு பயப்படுவாங்க. ஆமென். ஒரு தலைமுறை தேவனுக்கு பயந்துடுச்சுன்னா 1000 தலைமுறை கர்த்தர் ஆஸ்வதிப்பேன்னு சொல்றார். 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படும் போது சங்கீதம் 25:12 வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு தமது வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். வாசிங்க சங்கீதம் 25:12.
நீங்க தேவனுக்கு பயந்தால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், கர்த்தர் உனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். உன்னை என்றைக்கு தாயின் கருவில உருவாவதுக்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டில் நீ தேவனுக்கு பயந்து நடப்பாயானால் உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வழியை இந்த ஆண்டிலே காண்பிக்க போகிறார். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருந்தார். எங்க? செங்கடல ஒரு வழி வச்சிருந்தார். ரெண்டாவது ஒரு வழி வைத்திருந்தார், யோர்தானிலே ஒரு வழி வைத்திருந்தார். மூன்றாவது ஒரு வழி வைத்திருந்தார், எரிகோவிலே ஒரு வழி வைத்திருந்தார். இந்த வழியா இதுவரைக்கும் ஒருவரும் நடக்காத வழி கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற இந்த ஆண்டு வழி. இதுவரைக்கும் ஒருவரும் கடந்து வராத, ஒருவரும் பார்த்திராத, ஒருவரும் நடந்திராத புது வழியை கர்த்தர் காண்பிக்க போகிறார். இதுதான் சங்கீதம் 32:8 தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தர் நம்மேல் கண் வைத்து நமக்கு என்ன செய்றாராம்? ஆலோசனை சொல்லுகிறாராம். நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறாராம். யாருக்கு? தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு பயந்தால் இந்த வருஷத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது குழம்ப வேண்டாம். அழகாக சொல்லுவா, இதை செய், இப்படி போ, இதை நட, பயப்படாத, திடன் கொண்டு செய், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் உனக்கென்று வைத்திருக்கிற வழியை காண்பித்தா அந்த வழியா துஷ்டன் வருவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா நல்ல உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா. அவர் காண்பிக்கிற வழி இதுவரைக்கும் அநேக துஷ்ட மனிதர்கள் உன் வளர்ச்சியை தடுத்திருக்கலாம், உன் ஆரோக்கியத்தை கெடுத்திருக்கலாம், உன் சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படும் போது அவர் காண்பிக்கிற வழியாய் உன்னை அல்லாமல் எந்த துஷ்ட மனிதனும் சரி, எந்த சத்துரும் சரி வர முடியாது. அப்படி வருவார்களானால் செங்கடலை எப்படி எகிப்து சேனையை மூடி போட்டாரோ அது போல சத்துருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது இதே சங்கீதம் 25:14 வாசிக்கும் பொழுது அவர்களிடத்துல ரகசியம் இருக்கிறது. தேவ ரகசியம். சொல்லுங்க, தேவனுக்கு பயந்தால் கர்த்தர் ரகசியத்தை உங்க கூட பேசுவார். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன் சொல்லி ஆதியாகமம் 22:12 பார்த்தோம்ல. அவங்கிட்ட என்ன ரகசியம் பேசினா தெரியுமா? அதாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. தேசத்தில் சோதோம் கொமோராவை அழிக்க போறாரு. அந்த இடத்துல ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போல. தேவனுக்கு பயந்த என் பிள்ளைங்க இருக்குது, அவங்ககிட்ட சொல்லாமல், அந்த ரகசியத்தை சொல்லாமல் நான் எப்படி சோதோம் கொமோராவுக்கு போகுது? ஒரு காரியம் சொல்லட்டுமா? நீங்கள் தேவனுக்கு மட்டும் பயந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அது தேசத்தில் இருந்தாலும் சரி, நீ வாழ்கிற நாட்களில் உனக்கு தெரியப்படுத்தாமல் அவர் செய்யவே மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, நல்ல உற்சாகத்தோடு கூட, நல்ல உற்சாகமாய் அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அது எந்த மகனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முன்கூட்டியே அவனுக்கு உண்டான ரகசியத்தை வெளிப்படுத்துவார். தேவனுக்கு பயந்த யோசேப்புக்கு ஆண்டவர் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற அதிகார ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடுங்க. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ, இந்த ரகசியம் தெரியணுமா? நீ தேவனுக்கு பயப்படு, நீ தேவனுக்கு பயப்படு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பயந்த யோசேப்புக்கு அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கிறதாகவும் சூரியன் சந்திரன் இவனை வணங்குகிறதாகவும் ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து அச்சமா அநேகருக்கு? இப்போ பாருங்க, டெக்னாலஜி வளர வளர மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போகுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனை டெக்னாலஜி வரட்டும், தேவனுக்கு பயந்த பிள்ளை குறை இருக்காது. நம்புறவங்க மாத்திரம் ஆமென். தேசமே பஞ்சங்க, உலகமே பஞ்சம். யோசேப்பு வாழ்ந்த நாளில்
தேவனுக்கு பயந்தவன் போஷிக்கிறான். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நீ தேவனுக்கு பயந்தா உலகத்துல குடும்பத்துல எங்க வேணா பஞ்சம் இருக்கும், நம்ம வீட்டில் அநேகருக்கு ஆகாரம் போகும். நம்புறவங்க மாத்திரம். ஆமென். தேவனுக்கு பயப்படாத சகோதரன்லாம் எங்களுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லி யோசேப்பேட்டு வந்து நிற்கிறாங்க. பக்கத்தை கைப்பிடுங்க. நீ தேவனுக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் அநேகரை போஷிக்கிற பிள்ளையாக மாறுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ ரகசியம் யாரோடு கூட பேசுவார். என் கூடலாம் ரகசியம் பேச மாட்டாரு, எனக்கெல்லாம் தரிசனம் வரமாட்டுது, எனக்கெல்லாம் பரிசுத்தனை வரமாட்டாரு, எனக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரமாட்டுது. ஆண்டவரை பார்க்குறேன்றாங்க, ஆண்டவர் பேசுகிறாருன்றாங்க, பரிசுத்தனை வல்லமை வருதுன்றாங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே வரமாட்டுது. வராது. எப்போ தெரியுமா வரும்? நீ தேவனுக்கு பயப்படும் போது நீ அவரை தேட வேணாம், உன்னை தேடி வந்து ரகசியம் பேசுவார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஆபிரகாம் கர்த்தரை தேடி போனானா ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்தாரா? சொல்லுங்களேன். ஆபிரகாமை தேடி கர்த்தர் வந்தாரு, ஆபிரகாம் தேடி போல. சோதோம் கொமராவுக்கு ஆண்டவன் நேரடியாக இறங்கி அவர் அந்த தேசத்தில் என்ன வேணா செய்யலாம். ஆனால் இங்கே வராரு ஆபிரகாம் இருக்கிற இடத்துல. ஏன்? எனக்கு பயந்த ஒருத்தன் இருக்கிறான். அந்த பயந்தவன் என்ன செய்வான் தெரியுமா? அடையாளம், ஜெபம் பண்ணுவான். ஆதியாகமம் 18:18 வாசிங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அவ்வளவு அன்பு பாருங்க. ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். கரங்களை தட்டி. பயப்படாத, இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர், மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ இயேசு வெறுத்திடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்புற தெரியுமா? நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் ஆபிரகாமை தேடி ஏன் வரணும்? இன்னைக்கு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், எத்தனையோ உலகத்துல கோடான கோடி மக்கள் வாழ்றாங்க, உன்னை என்னை ஏங்க தேடி வரணும்? நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்களேன், என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை பாடுங்களேன். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா. எப்போ? நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவனுக்கு பயந்த யோசேப்பு தகப்ப யாக்கோபு பசி பட்டினியா இருக்கிறான். தேவனுக்கு பயந்த பிள்ளை கிட்ட வர ஆகாரத்துக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆபிரகாமை போல தேவனுக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை செல்வசீமானா மாத்துவாரு. தாவீதை போல நீங்க தேவனுக்கு பயந்துட்டீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு, இப்ப இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டீங்க, ஆளுகை செய்வீங்க. கரங்களை தட்டி சந்தோஷமா. இருக்கிற இடம் நீ தெரிஞ்சு கொண்டது, இப்ப இருக்கிறது உன் தகப்பன் சொல்லி கொடுத்தது ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா அந்த தகப்பன் உன்னை பிளஸ் பண்ணணும்னா, உன்னை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை உயர்த்தணும்னா நீ தேவனுக்கு பயப்படணும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது அடுத்தது நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். அப்படின்னா அடுத்தது என்ன சொல்லுகிறது? அதாவது சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்படின்னா நமக்காக ஒரு வெற்றி கொடியை கர்த்தர் ஏற்றுகிறாராம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 2024 உனக்கு தோல்வியே இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு. 2024 2024 தோல்வியே இல்லை. காரணம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஏன்னா தேவனுக்கு பயந்தவனுக்கு, அதாவது நம்ம ரட்சித்து நமக்காக மரித்தவர், தோல்விக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. தோல்வி ஏசப்பா பார்த்ததே இல்லை. அவருக்கு பயந்த உன்னை என்ன தோல்வி பார்க்க விடவே மாட்டார். எல்லாமே வெற்றி. சொல்லுங்க, 2024 எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி. எடுத்தத காரியத்தில் ஜெயம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நீதிமொழிகள், அதாவது 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் கொஞ்சம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆயுசு நாட்கள் பெருகுமா. தேவனுக்கு பயந்தா என்ன ஆசீர்வாதங்க? உலகத்தில் எத்தனை வியாதி பலவீனங்கள் உலகத்தானுக்கு வந்தாலும் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தோடு காத்து நல்ல ஆயுசு நாட்களை பெருக செய்வார். பெருக்கம் இருக்கும். ஆயுசு நாட்கள் மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் பெருகும், சந்தோஷம் பெருகும். எப்போ? நீ தேவனுக்கு பயப்படும்போது. சொல்லுங்க, தேவனுக்கு பயந்தால் பெருக்கம் இருக்கும், சுகம் பெருகும், நன்மைகள் பெருகும். அதோடு கூட இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் என் மன விருப்பம் நடக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் சொல்கிறவங்க, நான் நினச்சது நடக்கணும். இந்த மாதம், இந்த வருஷம் நடக்கணும். இந்த ஜனவரி மாதமே நீங்கள் சாட்சி சொல்லணும். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம் 19ஆம் வசனம். இந்த வருஷம் என் மன விருப்பம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் ஆண்டவரை இவ்வளோ வாஞ்சியாக தாகமாக தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, எப்போ உங்கள் மன விருப்பம் நடக்கும்? சங்கீதம் 145ஆம் சங்கீதத்தை 19ஆம் வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து போதும். கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகமாக தட்டி. எப்போ நம்ம மன விருப்பம் நடக்கும்? ஆண்டவருடைய நாம மகிமைக்க சொல்கிறேன். நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன், விரும்புவேன். ஆனால் விரும்புகிற அடுத்த செகண்ட் என் கையில் வந்துடுது. அப்போ எனக்கு புரியல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் புரியல. இந்த வசனத்தை படிக்க 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 தான் இங்கே தான் விஷயம் இங்கே தான் இருக்குது, ரகசியம் எங்கே இருக்குது. கரங்களை வைத்து பைபிளை கை எடுத்து சொல்லுங்கள். உங்கள் கரத்தில் இருக்கிற பைபிளை தூக்கி சொல்லுங்கள். என் மன விருப்பம் நடக்கிறதுக்கு ரகசியம் எங்கே இருக்குது? எங்கேயோ ஓடி தேடி சோர்ந்து போவாத. சோர்ந்து போகிற உன்னை பலப்படுத்துகிறது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மன விருப்பம் நிறைவேறுவதற்கு கூட நான் தேவனுக்கு பயந்த பிள்ளையாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ சொல்லுங்கள், ஏசப்பா இந்த வருஷம் என் மன விருப்பம் நடக்கிறதுக்கு நான் உமக்கு பயந்த பிள்ளையாக இருப்பேன். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, இல்லை அல்லது நியாயாதிபதிகள் எடுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஒருவேளை இந்த நீதியின் சூரியன் உதிச்சா எனக்கு ஆரோக்கியம் வரும்னா, இந்த நீதி சூரியன் இயேசு என் மேலே உதிச்சா என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க, குடும்பம், என் சபை வளரும்னா, அந்த நீதியின் சூரியன் எப்போ என் மேலே உதிப்பார்? இதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதியின் சூரியன் உதிச்சா என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரும்னு உங்களுக்கு சொன்னேன். அதான் தேவனுக்கு பயப்படணும்னு. அப்போ அந்த நீதியின் சூரியன் எப்போ என் மேலே உதிப்பார்? நியாயாதிபதிகள் 15 நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் அப்படியே அழிய கடவர்கள், அவர்களில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. யார் மேல நீதி சூரியன் உதிக்கும்? யார் மேல?
அவரில் அன்பு கூறணும். சொல்லுங்க, கர்த்தரில். போன வருஷத்துல நீ அன்பு கூர்ந்திருந்தா உன் மேல் நீதியின் சூரியன் உதிச்சிருக்கும், உனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கும், நீ என்னைக்கே வளர்ந்துருப்ப, என்னைக்கே உயர்ந்திருப்ப, என்னைக்கே மேன்மையாக இருப்ப. ஆனால் அந்த நீதியின் சூரியன் உதிக்கிறதுக்கு சின்ன நிபந்தனை என்ன? நீ அவரில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அவர் அன்பு கூறுவதுன்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனங்கள் படி நடப்பது தான் அவர்கள் அன்பு கூறுவது. அப்போ என் மேலே நீதியின் சூரியன் உதிக்கணும்னா இந்த வசனம் சொல்கிற மாதிரி நீ நடந்துட்டா உனக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நீ போக இடம் கூட ஆரோக்கியம் வரும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென். இந்த வசனம் என்னையும் ஆரோக்கியமாக்கும், இதை சுமக்கிற அநேகரையும் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக மாற்றும். அல்லேலூயா. அப்போ அவரில் அன்பு கூறுகளுக்கு, அதாவது ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். பக்கத்தில் கைப்பிடிங்க. இந்த வருஷம் அவரில் அன்பு கூறு, உன் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியமாக இருப்ப, நீ நல்ல வளர்ச்சி அடைவ, உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாக நடக்கும். சொல்லுங்க, அன்பு இருக்கிற இடம் தேவன் இருக்கிற இடம். ஒருவேளை கடந்த வருஷத்தில் நீங்கள் அன்பு இல்லாமல் புருஷங்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, மருமகிட்ட, மாமியார்கிட்ட, அண்ணங்க தம்பிக்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, ஒருவேளை சொந்த பந்தங்கிட்ட கோபமா, எரிச்சலா, சண்டையா, அதாவது ஏதோ ஒரு காரியத்தில் பேசாமல் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா வேண்டாம். என் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதோ நடக்கும்னு நான் விரும்புகிறேன், அப்புறம் எப்படி கிறிஸ்து அன்பு இல்லாமல் இருக்கிறது? ஆகையினால அப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா உண்மையில் அன்பு கூர்ந்தா என் மேலே நீதியின் சூரியன் உதிக்குமானா நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கல, ஏசப்பா நான் யாவரோடு அன்பாக இருக்கேன் ஆண்டவரே. அதனால தான் இயேசு சொல்கிறார் மத்திய, அதாவது 5:44 உன் சத்துருக்கள் இருந்தால் கூட சிநேகிங்க. அந்த சத்துரு யாரு? மத்திய 10:36 வீட்டாரு கூட சில நேரத்தை சத்துருவா மாறலாம். நீ அன்பாயிரு, வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாகவே செய்ய விரும்புகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு? அதோடு வெளிப்படுத்த சொல்றாரு. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 7 சபை குறித்து பேசுறாரு. இதோடு நான் முடிக்கிறேன். அந்த 7 சபையில வெளிப்படுத்த 2:4 சொல்றாரு, நீ ஆதி அன்பை விட்டாயே. ஆதியில் அன்பா இருந்த நீதியின் சூரியனாகிய நான் உன் மேல உதிச்சேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா உன்னை மாத்த நினைச்சேன். நீ வளர்ச்சி அடைய நான் விரும்பினேன். நீ ஆரோக்கியமா இருக்க நான் விரும்பினேன். ஆனா அந்த ஆதி அன்பை விட்டதுனால என்ன பண்ண முடியல? நான் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியல. அதான் அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆதி அன்பை விட்டுட்டல, அது ஆதி அன்புக்கு நீ மறுபடியும் திரும்பிட்டேன்னா தேவன் உன்னை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆதி அன்புக்கு திரும்பும்போது இந்த வருஷம் நீதியின் சூரியன் உண்மையில் உதிப்பார். ஆமே. அந்த நீதியின் சூரியனாம் இயேசு உண்மையில் உதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல வளருவார்கள். உன் மனைவி வீட்டோரங்கள் கனித்திருக்க திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இப்போ கைப்பிடி சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஆரோக்கியத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு உனக்கு வளர்ச்சியின் ஆண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆரோக்கியத்தின் ஆண்டாகவும் ஒரு வளர்ச்சியின் ஆண்டாகவும் நீர் எங்களுக்கு மாற்றுவதற்காக மக்கள் நன்றி. கண்களை மூடி, அன்பின் மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீங்களே, இந்த நீதியின் சூரியனாம் இயேசு எங்கள் மேல் உதித்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற மகளாய் மாற்றி இந்த ஆண்டில் அப்பா சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நீதியின் சூரியன் உதித்து ஆரோக்கியத்தோடும் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் உடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைய நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லையோ இயேசுவின் நாமத்தில் மல்கியா 4:2 படி உடைய பிள்ளைகளுக்கு சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.